வெல்கம் டு சாலிட்வொர்க்ஸ் தமிழ். லாஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஃப்யூசர் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அடுத்து பேக் கேசிங் ஹோல்டர் அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்குது, அதுவும் டர்பைனும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் இப்போ ஷோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேசிங் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இது ரொட்டேட் ஆகாது. இது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இங்கே ஸ்க்ரூ போட்டு இதை நம்ம அந்த மெயின் ஷாஃப்டோட இந்த ஹோல்டர் பியரிங் மெயின் ஷாஃப்டோட நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுறோம். ஓகே, இதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த பார்ட் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ப்ரீவியஸ் மெத்தட் டிஃப்யூசரில் நம்ம யூஸ் பண்ண அதே சேம் மெத்தட் தான். அதில் கம்ப்ரெசர் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே இதை அலைன் பண்ணியிருந்தேன் ப்ராப்பராக. ஏன்னா எனக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த சைடில் இருக்கிற இந்த திக்கான ஸ்ட்ரக்சர் நான் உள்ளே வைக்கிற மாதிரி நான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ இது நான் மறுபடியும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது இது. ஓகேங்களா? ஓகே, ஓகே, நான் இதை ஹைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணுறேன். அவுட்டர் டயமீட்டர் 100ன்னு கொடுத்துருக்கேன், இன்னர் டயமீட்டர் 90. அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே நான் அதே அந்த ஷாஃப்டோட சர்க்குலர் டயமீட்டர் அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் 4 சர்க்கிள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், சின்ன சர்க்கிள். இது எதுக்குன்னா இங்கே இந்த ஸ்க்ரூவுக்குள்ளே ஹோல்ஸ். அதுக்கப்புறம் இதை நான் பாஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 5 மில்லிமீட்டருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே, நான் ஃப்ரண்ட் வியூ போயிடுறேன். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் அடுத்த ஸ்கெட்ச் டிசைன் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கெட்ச் இதில் பார்த்தோன்னா ஒரு ஏரோஃபாயில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏரோஃபாயில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா, இங்கே ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்னொரு ஸ்ப்ளைன் எடுத்துக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சென்டர் லைன் எடுத்துக்கிறேன். வேணாம், சென்டர் லைன் வேண்டாம். சென்டர் லைன் ஏன்னா இது நம்ம சிமெட்ரிக் இல்லை, அதனால் சென்டர் லைன் தேவையில்லை. அடுத்து இது நான் ஹாரிசான்டலாக கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது நான் கொஞ்சம் உள்ள ஷேப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஏரோஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நான் இப்போ டிலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை பாஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் அப் டு இந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸ். ஓகேங்களா? அப் டு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணோன்னே அது கரெக்டாக அங்கே போயிட்டு மர்ஜ் ஆகிடும். அப்புறம் நான் ஓகே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த பிளேனை ஹைட் பண்ணிடுறேன். இதை நம்ம பார்த்தோன்னா இது நான் மல்டிபிள் ஏரோஃபாயிலோட ஷேப். இது எதுக்குன்னா இந்த ஃப்ளோ உள்ளே வரும்போது அதை கைடு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் இப்போ இதில் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரெக்டாங்குலர் ஷேப் ஃப்ளோவை கொஞ்சம் ட்ராக் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் ஃபில்லட் கொடுக்கலாம். ஃபில்லட் கொடுக்குறதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் ஃபில்லட் கொடுத்துருக்கேன். எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 2 மில்லிமீட்டருக்கு நான் ஃபில்லட் கொடுத்துருக்கேன் இந்த 4 சைட்லையுமே திக்கான வால்ஸில். இப்போ இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். 4 ஸ்க்ரூ ஹோல்ஸ். அப்புறம் இது மெயின் அந்த ஷாஃப்ட்காக. ஏன்னா இந்த ஷாஃப்ட்குள்ளே தான் அடுத்து இருக்கிற டர்பைன் பிளேடும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ரெசர் டர்பைன் ரெண்டுமே ஒரே ஷாஃப்டில் தான் சுற்றும். ஸோ இந்த மாதிரி நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். சைட் வியூவிலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த ஆரஞ்ச் கலர், இப்போ நான் ப்ளூ கலரில் ஷோ ஆச்சு. இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்கிற லைனும் இந்த சைடு மேலே டாப்பில் இருக்கிற இந்த சைடு லைனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம அவுட்டர் கேசிங்னு நம்ம போடுவோம். அவுட்டர் கேசிங் நான்
காமிக்கிறேன், பட் அதை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு லேட்டர் காமிக்கிறேன், என்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணணுன்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவுட்டர் கேசிங் இருக்கும். ஸோ ஃப்ளோ வந்து வெளியில் போகாது, உள்ளேயே இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து டர்பைன் இருக்குது. டர்பைன் வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். இப்போது டர்பைன் வந்து நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் கேசிங் ஹோல்டர் இந்த லைனுக்கும் இந்த டர்பைனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போது அந்த டர்பைன் பிளேடை வந்து நம்ம ஃபஸ்ட் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன். ஓகே, இந்த செக்ஷனில் வச்சு நான் இப்போ மேலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபேஸ் இது வந்து ஒரு டைரெக்ஷனில் ஏரோஃபாயில் க்ரியேட் ஆகிருக்கு, இன்னொரு டைரெக்ஷனில் நான் ஏரோஃபாயில் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளோ ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி ப்ராப்பரான த்ரஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டார்க் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல த்ரஸ்ட் ப்ராப்பராக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டர்பைன் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே மேலே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த கேஸ்க்கும் இந்த டர்பைனுக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இல்லைனா அது ரெண்டுமே வந்து டச் ஆகி ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். அப்புறம் அந்த பிளேட்ஸ் வந்து ரன் ஆகாது, ரொட்டேட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் டர்பைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேக் கேசிங் ஹோல்டர் இது இங்கே இதை நான் வச்சுருக்கேன் அகெயின் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. அப்புறம் ஓகே, இந்த மாதிரி இது நான் வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்து வந்து நான் ஒரு பாஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா, சாரி இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன், எடிட் ஸ்கெட்ச் கொடுக்கணும். இப்போது இது எக்ஸாக்டாக இந்த டயமீட்டர்லேயே எனக்கு வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டேன். சர்க்கிள் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு இந்த சர்க்கிளோட ஷேப் எக்ஸாக்டாக வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்தேன்னா அங்கே ஒரு ஸ்கெட்ச் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்கெட்ச் வேண்டாம், ஸோ அதனால தான் நான் இதை டிலீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். இது வந்து நான் இப்போது 10 மில்லிமீட்டருக்கு நான் பாஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் ரிவர்ஸ் டைரெக்ஷனில். அப்புறம் அகெயின் நான் இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிளேன் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். இங்கேருந்து நான் மேலே பிளேடு க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ பிளேடு க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் அடுத்து எடுத்துக்கிட்ட ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரோஃபாயில் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கேன், ஏன்னா இந்த இந்த பேக் கேசிங் ஹோல்டருக்குள்ளே அது வந்து டச் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் உள்ளே ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன் அதோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த அப் டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து அது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே போகக்கூடாது, பட் அதுக்கு கரெக்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வரைக்கும் தான் நம்மளுக்கு வேணும், ஏன்னா ஃப்ளோ அந்த எட்ஜ் வரைக்கும் அங்கே எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிளேடு க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த சென்டர் ஃபேஸ், இந்த ஃபேஸ் வந்து இந்த நடுவில் இருக்கிற சர்க்குலர் ஃபேஸ், அதுக்கப்புறம் 360 டிகிரி கொடுத்துட்டு 35 பிளேட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? 35 பிளேட்ஸ் கொடுத்துட்டு ஓகே. அப்புறம் நான் இந்த பிளேனை ஹைட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு பாஸ் எக்ஸ்ட்ரூட், இதோட ஸ்கெட்ச் நம்ம பார்ப்போம். இது எதுக்குன்னா, இந்த ஷாஃப்ட் வந்து இதில் நம்ம எந்த ஒரு பின் மாதிரியும் வைக்கலைன்னா ஷாஃப்ட் வந்து உள்ள ஸ்லிப் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அது வந்து டர்பைனை சேர்த்து சுற்றாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் மாதிரி வேணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக அந்த மெயின் ஷாஃப்ட், ரொட்டேட்டிங் ஷாஃப்டோட டர்பைனும் சுற்றும். ஸோ இந்த ஸ்கெட்ச் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். இப்போ பாஸ் எக்ஸ்ட்ரூட் வந்து நான் 5 மில்லிமீட்டருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1 மில்லிமீட்டர் திக்னஸ், 1.5 மில்லிமீட்டர் ஹைட், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக் கேசிங் ஹோல்டரை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு டர்பைன் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா கம்ப்ரெசர் சுற்றுனா இந்த பின்னாடி இருக்கிற டர்பைனும் சுற்றணும் சேம் ஆக்சிஸில்.
ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சுற்றுறேன், அது ரெண்டுமே சேமாக சுற்றுது. ஏன்னா இப்போ இங்கே ஷாஃப்ட் மெயின், இந்த ஷாஃப்ட் வந்து ஆக்சுவலி இந்த டர்பைன் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது சுற்றுது. ஓகேங்களா? ஸோ ஷாஃப்ட் மெயின் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேட்ஸ் பண்ணியிருக்கோம், இதில் சாலிட் ஒர்க்ஸ் மேட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இது வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிறது கிளியராக தெரியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். கம்ப்ரெசரும் டர்பைனும் தான் இதில் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். அதர் பார்ட்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி, டிஃப்யூசர் ஸ்டேஷ்னரி பார்ட், அப்புறம் இந்த பேக் கேசிங் ஹோல்டர் ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் இன்னும் வரப்போகிற பார்ட்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். ஒன்லி இது ரெண்டு மட்டும்தான் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக இந்த அவுட்டர் கேசிங் மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இந்த அவுட்டர் கேசிங்க்கு உள்ளே தான் இந்த ஃப்ளோ வந்து இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த கம்ப்ரெசர் சுற்றும் போது ஏர் வந்து இந்த பேசேஜ்குள்ளேருந்து போயிட்டு இந்த மேலே இருக்கிற ஃபேஸ்குள்ளேருந்து உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இந்த ஸ்டேட்டர் பிளேட்ஸ், இது வந்து ஸ்டேட்டர் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சுற்றாது, அது வந்து ஃப்ளோ டைரக்ட் மட்டும்தான் பண்ணும். இப்போ இந்த ஃப்ளோ டைரக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கம்ப்ரெசர் சுற்றுறதை வச்சுட்டு இந்த ஃப்ளோ வந்து வெளியில் போகும், அவுட் ஆகும். ஸோ இதுதான் இதோட அவுட்லெட் ஃபேஸ். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து இது சுற்றும் போது வெளியில் அவுட்லெட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாசல் வைக்கணும். ஸோ நாசல் நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். பட் இந்த அவுட்டர் கேசிங்கோட ஷேப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அதோட டைமென்ஷன் இப்போ நான் 50 மில்லிமீட்டர், ஏன்னா அது 100 மில்லிமீட்டர்னு இருந்துச்சு மேலே அதோட டயமீட்டர், அவுட்டர் டயமீட்டர். ஸோ அது அவுட்டர் டயமீட்டர் ப்ளஸ் இன்னொரு 5 மில்லிமீட்டர் திக்னஸ், இது வந்து கேசிங்காக. அப்புறம் 96 மில்லிமீட்டர்னு இதோட லென்த் கொடுத்துட்டு நான் வந்து இதை ரிவால்வ் பாஸ் பேஸ் பண்ணியிருக்கேன். ரிவால்வ் வந்து இந்த லைன், இந்த சென்டரில் இருக்கிற லைன் தான், இந்த ப்ளூ கலரில் ஷோ ஆகிற லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன். 360 டிகிரிக்கு இது வந்து ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? அப்புறம் கட் எக்ஸ்ட்ரூட். கட் எக்ஸ்ட்ரூட் வந்து நான் ஸ்கெட்ச் எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இந்த டாப் பிளேனில் 2 ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு 2.5 மில்லிமீட்டரில் இது வந்து நான் இந்த இருக்குது டாப் பிளேன். ஸோ டாப் பிளேனில் 2.5 மில்லிமீட்டரில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு கட் த்ரூ போத் சைடு அப்படின்ட்டு பண்ணியிருப்பேன். ஓகே, த்ரூ ஆல் போத். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா சர்ஃபேஸ்லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதே சேம் ப்ராசஸ் நான் இப்போது ரைட் பிளேன்லேயும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட் பிளேன்லேயும் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2.5 மில்லிமீட்டரில் ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் த்ரூ ஆல் போத் சைடு. ஓகே, இது நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு சாலிட் ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் 50% ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் கம்ப்ரெசர் அண்ட் டர்பைன், டிஃப்யூசர் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அகெயின் பேக் கேசிங் ஹோல்டர் இந்த பார்ட்டும் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். மேலே இருக்கிற இந்த கேஸ் வந்து ஃப்ளோவை உள்ளே வச்சுருக்கோம், வெளியில் போக விடாது. ஸோ வந்து நம்ம ஒரு க்ளோஸ்ட் காம்பேக்ட் ஏரியாக்குள்ளே ஒரு ஜெட் ப்ரொபல்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டியூட்டோரியல் நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள்.